அண்ணாமலையின் அடுத்த பயணம். தமிழக பாஜக தலைவராக கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றிய அண்ணாமலையின் அரசியல் பயணத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு கர்நாடக IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் சேர்ந்தார். அதிரடியாக 2021ஆம் ஆண்டு ஜூலையில் தமிழக பாஜக தலைவராக பதவியேற்றார். பாத யாத்திரை, சாட்டையடி போராட்டம், செருப்பு அணியாமல் நடக்கும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என இவை அனைத்தும் அண்ணாமலையை தமிழக அரசியலில் பேசப்படும் தலைவராக்கின. மாநில அரசை வலுவாக விமர்சித்து பாஜகவுக்கு நிலைநிறுத்தம் செய்தவர். அதேவேளையில் அதிமுகவுடன் கூட்டணி முறிவுக்கும் காரணமாக பார்க்கப்பட்டவர். அதிமுகவுடன் கூட்டணிக்கு மீண்டும் கட்சி தலைமை முயற்சி செய்த போதும் அண்ணாமலையின் கருத்து அதற்கு தடையாக இருந்தது. அதிமுக தரப்பில் அண்ணாமலையை நீக்கினால்தான் கூட்டணி என்ற அறிக்கைகள் வெளியாகியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் பாஜக புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டார். இதனால் அண்ணாமலையின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கும் தகவலின்படி அண்ணாமலைக்கு தேசிய அளவில் புதிய பொறுப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் வழியாக ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதற்காக பாஜக தலைமையகம் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த செய்தியால் மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளனர். தமிழக பாஜகவில் தலைவராக பதவி வகித்த பிறகு தேசிய பதவிகள் வழங்கப்படுவது வழக்கமான ஒரு நடைமுறையாகும். இதற்கு முன் பாஜகவின் மாநில தலைவர் எல் முருகன் ராஜ்யசபாவுக்கு நியமிக்கப்பட்டு பின்னர் மத்திய இணையமைச்சராகவும் உயர்ந்தார். அதேபோல் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநராகவும் பதவி வகித்தார். அதேபோல் அண்ணாமலையும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமித்ஷா சமீபத்தில் சென்னை வந்தபோது அண்ணாமலையின் சேவை தேவைப்படுகிறது என்று நேரடியாக கூறியிருந்தார். இதன் மூலம் அண்ணாமலையின் அடுத்த அரசியல் பயணம் மாநில அளவில் இருந்து தேசிய தளத்திற்கு நகரும் என்பதை கணிக்க முடிகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.